ஐயா, நீங்க சுவாமி கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு போகும்போது, செருப்ப வெளியில விட்டுட்டு போயிறீங்க. திரும்ப வரும்போது செருப்பு காணோம். சுவாமி அந்த நேரத்தில வந்து மறுபடியும் பொடி சுடும்போது, புது செருப்பு வாங்கிட்டு வரும்போது, அ இது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த விஷயத்தில சுவாமி உங்கள வந்து சிக்கனமா பணத்த பயன்படுத்துறதுக்காக அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கா? இல்ல நாம வந்து இவ்வளோ நாளா எப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துருக்கோம்னு ரியலைஸ் பண்றதுக்காக சொன்னாரா? அந்த சம்பவங்கள சொல்லுங்க. செருப்பு காணாம போன செருப்பு அது தெரிஞ்ச உடனேயே சாமி உடனே சொன்னது, "போ புதுசா ஒரு ஜோடி செப்பல் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னைய வந்து பார்க்க வான்னு" சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. நான் தொலைச்ச செருப்பு வாங்குனது வந்து விலை ரூ. 45 அந்த காலத்துல. ஏன்னா, அந்த சமயத்துல அவ்வளோ பணம் என்ட்ட கிடையாது. திருப்பி நான் வந்து இங்க ரூமுக்கு வந்து முகம், கை, காலெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் செருப்பு கடைக்கு போய் செருப்பு வாங்கினேன். செருப்பு வாங்குனது ரூ. 16. வாங்கிட்டு சன்னதி தெரு வீட்டுக்கு போனேன். போன உடனே செருப்பை வெளியே கழட்டி வச்சேன். கழட்டி வச்சுட்டு சாமி வீட்டு உள்ளே போனோன்னே சாமி கேட்ட முதல் கேள்வி, "புது செருப்பு வாங்கிட்டியான்னு?" "வாங்கிட்டேன் சாமி." "எங்கே இருக்குன்னாரு?" "வெளியே இருக்குன்னேன்." "வா பார்க்கலான்னாரு." போய் கூட்டு போய் காமிச்சேன். பார்த்தார். பார்த்துட்டு, "என்ன விலைக்கு வாங்கினேன்னு?" கேட்டார். ரூ. 16 வாங்கினேன் சாமி அப்படின்னு. "நீ தொலைச்ச செருப்பு என்ன விலை, என்ன விலைக்கு வாங்கினேன்னு சொல்லி கேட்டார். அது ரூ. 45 சாமி. அப்போ ஏன் நீ ரூ. 45 செருப்பு வாங்கினேன்னு கேட்டார். நான் ஒன்றுமே பதில் சொல்லல. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. "ஓ யூ டோன்ட் ஹேவ் த மணி. இட்ஸ் ஆல் ரைட். வா உள்ளன்னு" சொல்லி கூட்டிட்டு போனார். இதில் சிக்கனமாக இரு, சிக்கனமாக இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. தொலைச்ச செருப்பு விலை ரூ. 45. அந்த ரூ. 45க்கு பெருமானம் உள்ள செருப்பை நீ ஏன் இங்கே வாங்கலை? உன்கிட்ட பணம் இல்லை, பரவாயில்லை. இவ்வளோதான். ஒரு காலமும் சாமி நீ சிக்கனமாக இருக்கணும், சேர்த்து வைக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி வாழணுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நாளும் சாமி கொடுத்ததே இல்லை. சாமி சொன்னதெல்லாம், "எங்கள் அப்பாவை நினச்சிக்கோ, மை ஃபாதர் வில் கைட் யூ." அப்பாவை நினச்சிக்கோ, மை ஃபாதர் வில் கைட் யூ, யூ நீட் நாட் டு வொரி. இதுதான் சாமி சொன்னதை தவிர்த்து சாமி வேறு யாருக்கும் எந்த விதமான உபதேசமும் பண்ணதில்லை. இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து நல்லா படி, இல்லை நல்ல நாணயமாக வேலை பாரு, லஞ்சம் வாங்காமல் வேலை பாரு, இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல. ஒழுக்கமாக இரு, அது இரு, இது இரு, இந்த மாதிரி உபதேசங்கள் எதுவுமே சாமி பண்ணுறதில்ல. அப்பாவை நினை, அப்பா உனக்கு கைட் பண்ணுவார். எது உனக்கு நல்லதோ அதை உனக்கு அருள்வார். இதுதான் சொல்லிட்டு போனார். மற்றபடி உபதேசங்கள் சாமி வாயிலேருந்து ஒரு நாளும் வந்ததில்லை. அதுவும் பர்டிகுலராக பண விஷயத்தில் வந்ததே இல்லை. சாமி என்றைக்கு சிக்கனமாக இருந்ததும் கிடையாது. அது வள்ளல். அது வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல். அது அது சிக்கனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நானும் இப்படி உட்கார்ந்துட்டுருக்கவே முடியாது. அது வாரி கொடுக்குற வள்ளல். ஸோ சிக்கனங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல அர்த்தமே கிடையாது.